இன்றைக்கி செய்ய போகிறது எக்லெஸ் பட்டர் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் பட்டர் பிஸ்கட் செய்ய போகிறேன். அதாவது முட்டை இல்லாமல். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 2 கப்பு, அதாவது 215 கிராம். 115 கிராம் ஐசிங் சுகர், அதாவது 3/4 கப்பு. கார்ன்ஃப்ளவர் 105 கிராம், அதாவது 1 கப்பு. ஓகேவா, நான் பாய்க்கிற பட்டர் அன்சால்டடு, அதாவது 250 கிராம். ஓகேவா, நான் அந்த பிஸ்கட் கலரில் வச்சு செய்ய போகிறேன். நான் ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ எல்லா ஜாமான் இன்க்ரீடியன்ட்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட இப்போ நம்ம காமிக்கிறேன். இப்போ நான் பட்டர் எடுக்கிறேன். பட்டரை இப்போ நம்ம அதை நல்லா நல்லா அடிக்கணும், அப்படியே மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஓகேவா, எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சீனி. நான் ஐசிங் சுகர் பாய்க்கிறேன். ஏன்னா ஐசிங் சுகர்னால் சின்னாங்க கரைச்சிடலாம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. மிச்சம் இந்த ஐசிங் சுகரி இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா கொஞ்சம் நீங்கள் சீனி போட்டுக்கலாம், ஐசிங் சுகர். ஓகேவா, இப்போ பாருங்கள், பட்டரும் ஐசிங் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சோள மாவு சேர்த்துக்க போகிறோம். சோள மாவு எல்லாத்தையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், சோள மாவு நான் போட்டேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, கோதுமை மாவு முழுசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக மாவு எல்லாத்தையும் சுத்தமாக சலிச்சிடணும். ஓகேவா, நான் 3 கரண்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான், எப்பயுமே மாவு முழுசாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிழையணும். எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டீங்க, திடீர்னு மாவு கிராஸாக வந்துடும். அதனால கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழைங்க. ஓகேவா, நான் திரும்பி போடுறேன். நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கரண்டியில் இதோட மிக்ஸ் பண்ண கஷ்டம். இப்போ நம்ம என்ன செய்யணும், கையில் பிழைய போகிறோம். ஓகேவா, இருக்கிறதெல்லாம் விளச்சி எடுத்துடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம இது மாவு போட்ட வரைக்கும் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ 10 நான் மிச்சம் மாவு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பட்டர் பிஸ்கட் செய்கிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் மாவு பத்தாமல் இருக்கும் இந்த மாதிரி. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரலாம்.
அப்படி நான் கொடுத்த அளவு வந்து உங்களுக்கு பத்தலை, சரியாக வரலன்னு சொன்னாக்கா அது அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் அப்படியே பட்டர் அப்படியே தெரியுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மாவு எல்லாத்தையும் போட்டுட்டேன் 2 கப்பு. அப்படி உங்களுக்கு வந்து சரியாக வரலன்னு சொன்னாக்கா அந்த பட்டர் வந்து அப்படியே ஈரமாக இருக்குதுன்னு சொன்னால் மேற்கொண்டு ஒரு 2 கரண்டி மாவு போட்டு நீங்கள் விளையலாம். ஓகேவா, நான் போட்ட கணக்கு சரியாக இருக்குது. உங்களுக்கு நான் டிப்ஸ் தான் கொடுக்குறேன், நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு, கையில் ஒட்டலை பாருங்கள், சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் மூடி வச்சேன் நான். ஓகேவா, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா 3 பகுதியாக நம்ம பிரிக்க போகிறோம். ஏன்னா 2 வந்து கலர் வைக்க போகிறோம், 1 இயக்கிய இந்த கலர் தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா 3 கலராக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 3 வகையான கலரில் பிஸ்கட் செய்ய போகிறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேவா, உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். 2வது பிஸ்கெட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா, 3வது பிஸ்கெட்டுக்கு வந்து இதே கலர் தான் நான் பாய்க்கிறேன். ஓகேவா, இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதில் வந்து நான் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த கலர் வேணுமாலும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஓகேவா, கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்குங்க. அப்படி பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணிக்கங்க போது அதை. ஓகேவா, நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கங்கே வந்து திட்டாக இருக்கும், அதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், கணக்காக வந்துடுச்சு. ஓகேவா, இந்த கலர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கண்டிப்பாக மூடி வச்சிடணும், இல்லைன்னா காற்று போச்சுன்னா நல்லா கிராஸ் ஆகிரும். அதனால் மூடி வச்சுருங்க உடனே. ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து ஓகேவா, இப்போ நம்ம வந்து அடுத்த கலர் வந்து பர்பிள் கலர் பாய்க்கிறோம். இந்த கலரில் நம்ம பாய்க்கிறோம். அப்படி உங்கள்கிட்ட வேறு கலர் இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் பர்பிள் கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கங்கே திரியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்காது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அப்புறமேலு நம்ம எப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நான் மஞ்சள் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் பேக்கிங் கடையில் கேட்டால் கிடைக்கும் இந்த கரண்டி. இதை வச்சு நான் அளந்து கணக்காக ரவுண்டு மாரி செய்ய போகிறேன். ஓகேவா, சின்னாங்க தான் இந்த மாதிரினா ஒரே அளவாக இருக்கும். ஓகேவா, எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு நம்ம அப்படி ரவுண்டிங் போட வேண்டியதான். ரவுண்டாக போட்டுட்டு நம்ம ஒரு முள் கண்டி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஷேப் செய்ய போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி செஞ்சால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி உங்களால் முடியலன்னு சொன்னாக்கா உங்கள்கிட்ட பிஸ்கட் வச்சுருந்தால் அதில் கூட நீங்கள் செய்யலாம். ஓகேவா, அடுத்த கலர் வந்து நான் ஆரஞ்சு எடுத்துருக்கேன். அதுலேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, அந்த கரண்டியில் போட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்து ரவுண்டாக ஷேப் பண்ணுங்கள்.
ஓகேவா? இப்போ நம்ம அந்த முள்ளுக்கண்டி வச்சு ஒரு ஷேப்பிங் கொடுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். 160 செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம். ஓகேவா? நான் அவன் வந்து சூடாக்கியிருக்கேன் 5 நிமிஷம். இப்போ அவன் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்கட் வைக்கலாம். நான் வந்து 160 செல்சியஸ் 20 நிமிஷம் வைக்கிறேன். ஓகேவா? வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அவன் வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா? சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. ஓகேவா? வெந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டர் பிஸ்கட் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு வித்தியாசமாக முட்டை இல்லாமல் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து லைக் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. சுவையான எக்லெஸ் பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.